ரஷ்ய குடிமக்கள் 8 பேரை விரைவில் விடுவிப்போம். ஹமாஸ் அறிவிப்பு. ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற 8 பேரை விடுவிக்குமாறு ரஷ்யா விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. அண்மையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் ஹமாஸ் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து இதுகுறித்து ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினர் அபு மர்சூக் விளக்கம் அளித்துள்ளார். 8 பேர் அடங்கிய கைதிகள் பட்டியலை ரஷ்ய வெளியுறவுத்துறை கொடுத்துள்ளது. இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள். ரஷ்யா எங்களது நெருங்கிய நட்பு நாடு என்பதால் இது குறித்து நாங்கள் அதிக கவனம் எடுத்து பரிசீலிப்போம். இதனை மிகுந்த கவனத்துடன் கையாள்வோம். நாங்கள் அவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சிகளை தொடங்கிவிட்டோம். ஆனால் இது கடினமான ஒன்றுதான். காரணம், தற்போது நடைபெற்று வரும் தாக்குதல்கள். இருந்தாலும் அவர்களின் இருப்பிடத்தை அறிந்துவிட்டால் விரைந்து அவர்களை விடுவிப்போம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸின் பிடியில் 229 பேர் உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தங்கள் பிடியில் சுமார் 200 பேரும் பிற அமைப்புகளின் பிடியில் மற்றவர்களும் இருப்பதாக ஹமாஸ் முன்னர் கூறியிருந்தது. இஸ்ரேலை சேர்ந்த 4 பெண்களை ஹமாஸ் ஏற்கனவே விடுதலை செய்துள்ளது. வெளிநாட்டினரை விருந்தினர் போல் நடத்தி வருகிறோம். உகந்த சூழல் ஏற்பட்டால் அவர்களை விடுவிப்போம் என ஹமாஸ் கூறி வந்தது. இந்நிலையில் தங்கள் பிடியில் இருந்த சுமார் 50 பேர் இஸ்ரேல் குண்டுவீச்சில் உயிரிழந்து விட்டதாக வெள்ளிக்கிழமை ஹமாஸ் அறிவித்தது. இது கைதிகளின் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.